அது பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது, நமக்குமே நல்லா இருக்காது. அதனால் வயசுக்கு எந்த வயசுக்கும் படிக்கலாம், அது வேற விஷயம். அந்த சரியான நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தருது. இப்போ 25லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும், இந்த ஏஜில் வந்து சரியாக வந்து இந்த பயிற்சி வந்து நடக்குது. இதனால் வந்து என்னென்னா, மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5, 7, 9ஆம் வீட்டில் பார்வை விழுறதுனால சரியான தொழில், சரியான ஒரு திருமண வாழ்க்கை, பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றாக சேரக்கூடிய வாழ்க்கை, சரியான வீடு வாங்கணும். இந்த வீடு வாங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை. சரியான இடத்துல வாங்கணும், சரியான விலைக்கு வாங்கணும். அதெல்லாம் நடக்குது இந்த குரு பார்வையினால. 45லேருந்து 65 வயசு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து கிடைக்கிறது. அதே மாதிரி உடல் நலம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கக்கூடியது. சொந்த பந்தங்களோட, பேரம்பேத்திகளோட, உறவுகளோட செலவு செய்கிறது நேரங்களை, அருமையான நினைவுகளை வந்து ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். ஒன்னே ஒன்று, இந்த சனி பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டு மேலே விழுது, அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் வீட்டு மேலே விழுது, அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டு மேலே விழுது. உங்களுடைய 12, 4, 7 இந்த வீடுகள் மேலே சனி பார்வை விழுறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் பிரச்சனை, எதையாவது நம்ம இழந்துருவோமோன்னு நமக்கே எதையும் இழக்க மாட்டோம், ஆனால் தேவையில்லாத பயங்கள் வரும். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம செய்யணும்னு வார்த்தையில் நம்ம முந்திட்டு போகிற மாதிரி நம்மளை உந்தும். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள். இதெல்லாம் எப்படி தாண்டி ஜெயிக்கிறது அப்படின்னா, ஆன்மீகம் உண்டு தான். ஈஸ்வரனை பெருமானை வந்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும், பிரதோஷம் தோறும் ஈஸ்வர பெருமானுக்கு வந்து தொண்டாற்றுவது, தான தர்மங்கள் செஞ்சால் அவருக்கு பிடிக்கும், அதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றுமே தவிர வேறு எதுவுமே நம்மளை காப்பாற்றும். நம்ம பதவியோ, நம்ம பணமோ, நம்ம சேர்த்து வச்ச காசு, சொத்தோ, நண்பர்கள்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோமே, அவங்களோ யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க.